உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆர்எஸ்எஸ் பாஜக மீது கடுமையாக கோபத்தில் இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த முஸ்லிம் பற்றி இந்த பிரதமர் பேசியது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. தேர்தல் சமயத்தில் முஸ்லிம் காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல போட்டாங்க. அமித்ஷா மிகவும் கோபமாகத்தான் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மீது. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். 2026 திமுக என்ற ஒரு எதிரணி வந்து அதற்கு பாஜக தலைமை ஏற்குமே ஆனால் தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சித்தான் அமையும். அது திமுகவினுடைய சகாப்தத்தை எதிர்கொள்ளும் என்பதுதான் பாஜக தலைமையினுடைய. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருந்தது அப்படிங்கறத பாக்குறோம். இதை எப்படி டெல்லி பார்க்கிறது? குறிப்பாக வேலுமணி அவர்கள் ஓப்பனாவே சொன்னாரு, கிட்டத்தட்ட பாஜக சீட் இருந்துச்சா, பாஜகவுடைய கூட்டணி இருந்திருந்தா நாங்க 30 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருப்போம் அப்படின்ட்டு அவரும் சொன்னார் அப்படிங்கறத பாக்குறோம். சோ இதை எப்படி அதிமுக பொறுத்தவரை அவங்களுடைய அணுகுமுறை என்ன? வருகிற தேர்தலில் அந்த அணுகுமுறையில் எதுவும் மாற்றம் ஏற்பட்டு கூட்டணி உள்ளிட்ட விஷயங்களை நோக்கி நகர ஏதேனும் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? ஜூன் மாதம் 20 தேதி வாக்கில் தமிழகத்தில் அதிமுகவுடைய செயற்குழு கூட இருப்பதாக இன்று காலை நான் ஒரு SMS வந்ததுங்க, ஒரு ஏடிஎம்கே லீடர் மூலமாக. அதில் அனைத்து பிரச்சனையும் விவாதிக்கப்படும். எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு ஈஸியாக பணிந்து கொடுக்க மாட்டார். நாங்கள் சீட்டு போனாலும் பரவாயில்ல, திமுக வந்துடும்ன்ற எண்ணத்தில் அவர் மாறிவிட்டார். இருப்பினும் பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாம் நம்ம நரேந்திர மோடி பக்கத்தில் இருப்பதனால் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை ஸ்டாலினை ஆதரிக்காமல் ஆதரித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்பது மிக மிக ஒரு தர்ம சங்கடத்தில் இருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி கரைந்து போகுமோ என்ற ஒரு அச்சம் கூட வர ஆரம்பித்து விட்டது பாஜக தலைமையிற்கு. அமித்ஷா மிகவும் கோபமாகத்தான் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மீது. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். 2026 அந்த கூட்டணி பாஜகவுடன் வராது என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய யதார்த்தம். இருப்பினும் நான் ஒரு சப் கிளாஸ் டைட்டில் போட்டுக்கிறேன். திமுக என்ற ஒரு எதிரணி வந்து அதற்கு பாஜக தலைமை ஏற்குமே ஆனால் தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சித்தான் அமையும். அது திமுகவினுடைய சகாப்தத்தை எதிர்கொள்ளும் என்பதுதான் பாஜக தலைமையினுடைய கருத்து. அதை நான் வினோத் மூலமாக ஆதன் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திமுக ஊழியர்களும் புரிந்து கொள்ளணும் வினோத். இப்போ திமுக தலைவர்கள் புரிஞ்சுட்டாங்களே தவிர திமுகவும் புரிஞ்சு கொள்ளணும். இப்ப பாஜக வளர்ந்து விட்டுதா இல்லையா தமிழ்நாட்டுல? என் மண் என் மக்கள் யாத்திரை இருக்கிறது தவிர பொதுவாக பொதுமக்கள் நரேந்திர மோடி மீது அன்பு காண்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வளவுதான் நீங்க அடிப்பீங்க, போட்டுங்க. நரேந்திர மோடி ஒழிக ஒழிக ஒழின்னு எவ்வளவு நாளுங்க சொல்லுவீங்க? திராவிடம் மங்குகிறது என்பதை காண்பித்து விட்டது 2024 லோக்சபா தேர்தலுடைய ஒரு வடிவு. சார், இப்ப இதுல மிக முக்கியமாக தமிழக பாஜக தலைவருடைய அந்த நிலைப்பாடு, அந்த விஷயத்தை எப்படி பார்க்கும்போது உட்கட்சியும் நிறைய பிரச்சனை இப்போ தொடங்கி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இதை அகில இந்திய அளவில் பார்த்தால் மேற்கு வங்காளத்தில் பாஜகவில் குழப்பம், உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவில் குழப்பம், மகாராஷ்டிராவில் பாஜகவில் குழப்பம். அது அகில ரீதியிலிருந்து பார்த்தா தமிழகத்திலும் குழப்பம் வந்து விட்டது. அண்ணாமலைக்கு எதிர்த்து ஒரு குரல் வர ஆரம்பித்து விட்டது என்பது ஒரு புதிதாக இருந்தாலும் அதை எப்படி மத்திய பாஜக அணுகி போக இருக்கிறது என்பதை வெயிட் அண்ட் வாட்ச் என்று தான் சொல்ல முடியும். புது பாஜக தலைவர் வந்தவுடன் புது அணுகுமுறை தமிழகத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வினோத். புதுசா வரக்கூடிய பாஜக தலைவருக்கு எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் 4-5. யாரு XYZ பிஜேபி பிரசிடென்ட் ஆனா கூட அது பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய பொசிஷன் கட்சிக்குள்ள. சாதாரணமாக விளக்க வேண்டும் என்றால் RSS தலைமையினுடைய அனுமதி தேவை. அந்த அம்மாவோ அப்பா ஐயாவோ RSS சேவைக்காக இருந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக மகாராஷ்டிராவை மீண்டும் பாஜக பக்கம் கொண்டு வர வேண்டும். இந்துத்துவாவுடைய வேறு மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா இந்த 4 ஸ்டேட் தாங்க இம்பார்ட்டன்ட் பாஜகவை பொறுத்த மட்டும். மகாராஷ்டிராவில் மீண்டும் புத்துணர்ச்சி கொடுக்க வேண்டும். அதையும் தவிர
கட்சி அணுகுமுறைகள் நூதனமாக அனுராக் தாக்கூர் என்பவரை மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்த அனுராக் தாக்கூரை பாஜக தலைவராக்கலாம் என்ற ஒரு யோஜனை கூட இருக்கிறது. ஆனால் அவர் RSS சம்பந்தப்பட்டவர் அல்ல. தென்னிந்தியாவிலிருந்து வர வேண்டும் என்றால் ஆட்கள் கிடைக்கவில்லை. வெங்கைய நாயுடுக்கு அப்புறம் ஒன்னொன்னு பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ள நரேந்திர மோடி அவர்கள் அயல்நாடு செல்ல இருக்கிறார். 14ஆம் தேதி நாளை மறுநாள் காலை அவர் திரும்பி வந்தவுடன் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு ஓட்டுவார்கள். நரேந்திர மோடிக்கும் பாஜக தலைமைக்கும் இருக்கக்கூடிய 3-4 முக்கிய பிரச்சனைகள் அடுத்த பட்ஜெட் வந்தாகணுங்க, லோக்சபா ஸ்பீக்கர் வந்தாகணுங்க. இதையெல்லாம் முடித்த பிறகுதான் பாஜக தலைவர் தமிழ்நாட்டை பற்றி ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க என்பது என்னுடைய கருத்து. வினோத் சார், இப்போ இந்த RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் நேற்று ஒரு கருத்தை வந்து முக்கியமா சொல்லியிருக்கிறார். மணிப்பூரை பத்தி சொல்லியிருக்காரு. ஆமா, அதுவும் சொல்லியிருக்காரு. The same government is back on power, NDA. It's right that lot of positive things happened last 10 years, but doesn't mean that we are free of challenges now அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இதை வந்து விமர்சனமா எடுத்துக்கணுமா, இதுல வந்து நீங்க 10 வருஷம் நல்லதை செய்திருந்தாலும் கூட எல்லாமே வந்து சரியாயிடுச்சு, சேலஞ்சஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது. RSS பாஜக மீது கடுமையாக கோபத்தில் இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த முஸ்லிம் பற்றி இந்த பிரதமர் பேசியது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. தேர்தல் சமயத்தில் முஸ்லிம் காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸ் மேனிபெஸ்டோல போட்டாங்க. நரேந்திர மோடி கலந்து ஆலோசிக்காமல் அதை செய்து விட்டார் என்று RSS தலைவர்கள் கூறினாலும் ஏன் காங்கிரஸ் வந்து முஸ்லீமுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அதைத்தான் நரேந்திர மோடி சொன்னார். சப்போஸ் அந்த இஷ்யூ கொடுக்காது இருந்தான்னு வச்சுங்க, இந்த 243 கூட வந்திருக்காது. அப்கி பார் 400 கி பார் சொன்னது மூலமாக ஒரு உற்சாகத்தை உருவாக்கி வச்சு விட்டார், பொது வழங்கு தலைகளிலும் சரி, எக்ஸிட் போல் எல்லாத்திலுமே. ஆனால் அந்த அப்கி பார் 400 கி பார் என்பது பொதுமக்களுடைய ஒரு உற்சாகம் இருந்தாலும் கட்சியிடமிருந்து உற்சாகம் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு உத்தரப்பிரதேசம் சாட்சி. அதைத்தான் மோகன் பாகவத் பிரதிபலிக்கிறார். இருப்பினும் மோகன் பாகவத்துடைய பேச்சு என்பது நரேந்திர மோடிக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான் நான் காண்கிறேன். வினோத் சார், இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, குறிப்பா வந்து 2 கேள்வியோட முடிக்கலாம் அப்படின்ட்டு. ஒண்ணு வந்து, இப்போ தமிழகத்துல இருந்து மத்திய அமைச்சரவையில மீண்டும் வந்து எல் முருகன் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இதுல வருகிற நாட்கள்ல வருகிற காலங்கள்ல எதுவும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? வேற யாருக்கான வந்து அந்த அமைச்சர் பதவி வந்து தரப்பட வாய்ப்பு இருக்கா? ஒண்ணு. 2வது, தமிழக பாஜக தலைவர் அந்த பதவியும் மாற்றப்படலாம் அப்படின்ட்டு வந்து பரவலாக ஒரு பேச்சும் வந்து நிலவுது. அதை ஒட்டி நிறைய சலசலப்புகளும் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுல இந்த 2 விஷயத்துல உங்களுடைய பார்வை? அனைத்தும் புது பாஜகவுடைய தலைவருடைய தேர்வை பொறுத்து இருக்கிறது. அந்த அம்மையாராக இருந்தாலும் சரி, ஐயாவாக இருந்தாலும் சரி, அவருடைய அணுகுமுறை பிரதமரை கலந்து ஆலோசித்த பிறகுதான் செய்வார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், புது தலைவர் வந்தால் புது ரத்தங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருக்கும். ஆனாலும் அண்ணாமலை ஒதுக்க மாட்டார்கள் மத்திய பாஜகவினர். அண்ணாமலைக்கு எதிர்த்து வரக்கூடிய புகார்களையும் பாஜக கருத்தில் எடுத்துக் கொள்வார்கள். காரணம், அனைத்து இந்தியாக்களிலும் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சலசலப்பை ஒருங்கிணைத்து ஒரு காமன் அப்ரோச் பண்ணுவதைத்தான் புது பாஜக தலைவர் விரும்புவார். 2வதாக, தமிழகத்திலிருந்து மேலும் யாருக்கும் 3 பதவி கொடுத்தாச்சு, 4வது பதவி கொடுக்க மாட்டாங்க தான் என்னுடைய கருத்து. ஏன்னா 40க்கு 40 நாளே நமதே நின்று சொல்லிட்டாரு மு.க. ஸ்டாலின். அன்லஸ் மு.க. ஸ்டாலின் வந்து ஏதோ காம்ப்ரமைஸ்ல நீட் ஒழிச்சுட்டாங்கன்னா அதுக்கு உறவுக்கு காய கொடுப்போம், ஒரு உரிமைக்கு குரல் கொடுப்போம் உள்ள வந்துட்டான்னு வச்சுங்க, அப்போ திமுக மந்திரிகளுக்கு சான்சஸ் இருக்குமே என்று நான் நினைக்கிறேன். அது 2026க்கு அப்புறம் தான் இருக்கும். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நமஸ்தே.